வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நம்ம ரொம்ப நாளாக வந்து அந்த எண்ணெய் கேனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை வாருவோம் சீப்பு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தலைக்கு வந்து என்ன தான் நம்ம தனித்தனியாக சீப்பு வச்சுருந்தாலுமே மாற்றி மாற்றி போட்டுருவோம். அதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிலர் தலையில் பேன் இருக்கும், இல்லைனா பொடுகு இருக்கும். அதை மாற்றி மாற்றி போடும்போது நமக்குமே வந்துடும். மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சீப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா நல்லது. இருக்கிறதுலையே நமக்கு எண்ணெய் கேன் தான் க்ளீன் பண்ணுறது நிறைய பேருக்கு சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா என்ன தான் கழுவுனாலும் அது உள்ளேருந்து போகவே இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஈஸியாக நம்ம எப்படி கழுவுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. பாட்டில் மட்டும் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா விதமான சீப்பும் இதில் வச்சுருக்கேன். இது வந்து வாஷிங் சோடா. நீங்கள் வாஷிங் சோடா போட்டு கழுவும் போது அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து வாஷிங் மிஷினில் நம்ம துவைக்கிற சோப் ஆயிலு. இது வந்து நான் பாரிஸில் இந்த தடவை வாங்கினேன். ரொம்ப யோசித்தேன், நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே சர்ஃப் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை இது வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாட்டில் வந்து 80 ரூபா. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. துணி துவைக்கிறதுக்கு அழுக்குமே நல்லா விடுது. இப்போ இந்த ஒரு மூடி வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 மூடி அளவு நான் போட்டிருக்கேன். பயங்கரமாக சுடுது தண்ணி. கலக்கிடுங்க. சூடாக இருக்குது தண்ணி பாருங்கள். இதில் நல்ல தண்ணி வந்து சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம் நம்ம. நீங்கள் சர்ப்பு இல்லைன்னா வாஷிங் சோடா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சர்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனையும் சூப்பராக இருக்குது. சோப்பு லிக்விட் வந்து இந்த சீப்லேயும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஊற்றிடுங்க. இந்த மாதிரி சீப்பில் ஊற்றும் போது சப்போஸ் பொடுகு அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து செத்து நமக்கு வந்து திருப்பி அது பொடுகு வராது. யார் தலையிலனா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது. அந்த கிருமி எல்லாமே செத்து போயிடும். இந்த பாட்டில்லையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்குன்னு நான் அந்த பாட்டிலில் ஊற்றலை பாருங்கள். வாஷிங் சோடாவும் சுடு தண்ணி ஊற்றினோன்னே இந்த சீப்பில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்படி அழுக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இது பார்த்திங்களா, நல்ல ஊறி வந்துடுச்சு. இதை போட்டு நம்ம வந்து இது பண்ணிகிட்ருப்போம். கொஞ்ச நேரம் ஊறினாலே போதும், பளிச்சுன்னு ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இது ஊறட்டும், கழுவிக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுது பாருங்கள். அப்போ நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடும் சீப்பு. இது வந்து நம்ம கேஸ் கழுவுறதுக்காக ஒரு 3 ப்ரஷ் வாங்கினேன். அதில் இது கொஞ்சம் சாஃப்டான ப்ரஷ்ஷு, கொஞ்சம் இரும்பு ப்ரஷ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நீங்கள் போட்டு அழுத்த வேண்டியதே கிடையாது. சும்மா ஒரு ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், பளிச்சுன்னு நம்மளுக்கு புது சீப்பு மாதிரியே ஆகிடும் பாருங்கள். புது சீப்பு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற சீப்பை கழுவி காட்டுறேன். இப்போ இந்த சீப்பு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது, அதுவுமே ஊறி எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். சும்மா இப்படி தள்ளிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த பக்கமும் தள்ளலாம் நீங்கள், ரெண்டாவது இப்படியும் தள்ளலாம். 2 பக்கமும் தள்ளினீங்கன்னா 2 பக்கம் இருக்கிற அழுக்கும் உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம ஷாம்பு போட்டு கழுவும். நீங்கள் ஷாம்பு கூட போட்டு கழுவலாம். இது கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உள்ளெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி முடி ஃபுல்லாக வந்து இப்படி எடுத்துடலாம். எப்போவுமே இந்த சீப்பில் வந்து முடி சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுவே பாதி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு 10 சீப்பு இந்த மாதிரி சுடுதண்ணி கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டு அப்படின்னாலே பளிச்சுன்னு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இல்லைனா என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ஊற வைப்போம். அது வந்து தேய்ச்சாலும் சில நேரம் போகவே போகாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. பாத்திரம் வந்து நல்லா ஊறிடுச்சு. சும்மா ஒரு நார் வச்சு தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் தேய்க்கணும் அப்படின்னு கிடையாது.
பாருங்க, ஒரு பிசு பிசுப்பு தன்மை கூட இருக்காது பாருங்க. கழுவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கேன் கழுவிட்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கட்டும். கொஞ்சமாக இந்த சோப்பை தொட்டிருக்கேன். நீங்கள் கழுவும் போது கொஞ்சம் நல்லா கழுவணும். இந்த சோப்போட வாசனை போகிற வரைக்கும் நல்லா கழுவணும். நாங்கள்லாம் கூட அந்த காலத்தில் வந்து இப்படி சுடுதண்ணி போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு இல்லைன்னா சர்ப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க மாட்டோம். உடனே அந்த வேலையை வந்து முடிச்சிடணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு ஒரு பிசு பிசுப்பு தன்மை கூட உங்களுக்கு இருக்காது. பாருங்க, சுற்றி காட்டுறேன். எங்கேயுமே அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. பாருங்க, இது வந்து நான் மேலே நல்லா கழுவிட்டேன். இந்த மூடியை போட்டுட்டு நம்ம அந்த ப்ரஷ் கூட போட்டு கழுவணும்னு இல்லை. பாருங்க, எங்கேயாவது பிசு பிசுப்பு தன்மைண்டா ஒரு மாதிரி வரி வரியா இருக்கும். உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. பாருங்க, கொஞ்சம் கேப் வந்து உள்ள போகணும். காத்து போற மாதிரி ஏதாவது வச்சு அதுக்கப்புறம் கவுருங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நிமித்தியே வைங்க, நல்லா காஞ்சிரும். இதெல்லாம் இப்படி சைடில் வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே தொடச்சிட்டு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். பாருங்க, இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி துணி போட்டு தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.